உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் நிலவும் கடும் பனிமூட்டம் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைக்க லக்னோ மாநகராட்சி புகை எதிர்ப்பு துப்பாக்கிகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த துப்பாக்கிகள் தண்ணீரை மிக நுண்ணிய திவலைகளாக காற்றில் தெளிப்பதன் மூலம் காற்றில் உள்ள மாசுக்களை நிலத்துக்கு கொண்டு வருகின்றன. லக்னோ நகரின் முக்கிய பகுதிகளில் நீர்த்திவலைகள் தெளிக்கப்படுகின்றன. காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடும் குளிர் நிலவுவதால் உயிரியல் பூங்கா விலங்குகளை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாம்புகளின் இருப்பிடங்களில் செயற்கை சூரிய ஒளியை தரும் புற ஊதா கதிர் பல்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. விலங்குகளின் உணவில் ஊட்டச்சத்துகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஊன்னுண்ணிகளுக்கு கூடுதலாக 2 கிலோ இறைச்சியும், யானைகளுக்கு கரும்பும், மற்ற விலங்குகளுக்கு கூடுதல் கொழுப்பு மற்றும் எண்ணெய் கலந்த உணவுகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் விலங்குகளின் அறைகளில் வெப்பமூட்டிகள், மரப்பலகைகள் மற்றும் மூங்கில் திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பிறந்த குட்டிகளை பாதுகாக்கவும் வெப்பநிலையை சீராக பராமரிக்கவும் மருத்துவ குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.